நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்ஸா வெளில போய் சாப்பிட்லான்னு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு பிஸ்ஸா ஜாயிண்ட் இருக்கோம். சும்மா ட்ரை பண்ணலான் இருக்கோம். சரி, மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. சரி, போய் பார்ப்போம். செம்மையான மழை. வந்து இன்ஆர்பிட் மால்னு ஒரு மாலுக்கு வந்துருக்கோம். அங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, பிஸ்ஸா ரெஸ்டாரண்ட். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாலுக்கு ஏற்கனவே வந்திருக்கேண்ணா. நம்ம ஊரில் இருக்கிற மால் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் அங்கேயோட அதிகமாக பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு டாமினோஸ், டெக்கோபல், க்ரீம் ஸ்டோன் இருக்குது. இதுக்கு தான் வந்தோம் ஆக்சுவலாக. பாப்பா இதில் சாப்பிட போகிறோன்னா வேறு இதில் சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிரியாணி, அதான் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். அது இங்கே இருக்குது. அதுவும் ஃபுட் கோர்ட்டில் இருக்குது. இதான் அந்த கடை. அந்த கடைக்கு வந்துட்டோம் மாலில். இது வந்து இன்ஆர்பிட் மால். தெலுங்கானாவா ஆந்திரா ஹைதராபாடான்னு நான் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இன்ஆர்பிட் மால் தெலுங்கானாவா ஹைதராபாடா எனக்கு கரெக்டாக தெரியல. இது பாருங்கள், இங்கே தான் இருக்குது இந்த பிஸ்ஸா எக்ஸ்பிரஸ். இங்கே வந்திருக்கோம். பிஸ்ஸா இல்லாமல் பேஸ்ட்ரீஸும் வந்து இருக்குது. சீஸ் கேக் மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் லைவ் பிஸ்ஸா கவுண்டர். ஏதோ காக்டெயிலாம் சர்வ் பண்ணுவாங்க. அது உள்ள மெனு. டோ பால்ஸ் லுக்ஸ் ஓகே. நம்ம தமிழ்நாடு மாரி இல்லை, இங்கே எல்லா இடத்துலையும் ஆல்கஹால்லாம் சர்வ் பண்ணுவாங்க மாலில் கூட. மெனு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மாதிரி. Yeah, it's just like a newspaper. It looks so cool, right? The design. ನಾವು ಸ್ಟಾರ್ಟರ್ நிறைய இருக்குடா. நீ கேட்டி Anavali Rasi, I will all. ஆமா சார், मैं சொல்லுங்க. Really? ஆல்மோஸ்ட் And then non-veg? Just one. சிக்கன் மூட்டை போட்ற ரைஸ் இது. garlic bread வந்து வித்தியாசமாக இருக்குது. garlic bread. garlic with some taste of normal garlic. Pork on it. What is the name of this? I'll check the menu. I don't know. Oh, okay. This is a vegetarian. Yeah. இது ஒரு மஷ்ரூம் சீஸ் டிஷ். சுற்றி பிரெட் ஆட்டம் கொடுத்துருவாங்க. If I take, it is so good. There's not enough sauce to take lots there. I mean, there's not enough bread. Chicken wings. என்ன சட்னி இது? மஸ்டர்ட் சாஸ். Is it mustard? இது நான்வெஜ் பிஸா, சிக்கன் பிஸா, ஸ்கொயர் ஷேப்பில். மேலே ஏதோ ஒரு சீஸ் வச்சுருக்காங்க. என்ன வெரைட்டி சீஸ்ன்னு தெரியல. அப்புறம் ஒரு லீவ்ஸ் வச்சுருக்காங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் லீவ்? Basil leaves? No. இதுபா What do you call the leaves in the pizza? பேசில். Yeah, basil. Okay. நான் பார்த்தீங்கன்னா வெஜ் ஓவர்லோட் பிஸா. க்ரஸ்ட்டு செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. எல்லாமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இது டொமேட்டோ பேஸ். இது ஒரு சிக்கன் பீஸா, டொமேட்டோ பேஸ். No, that's a crust like. ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக இருக்குது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து இட்டாலியன் ஸ்டைல் பீஸா. ரொம்ப தின் க்ரஸ்ட்டாக இருக்கும் இந்த பீஸா. அப்படி இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா
இங்கே வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இஷ்டான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறேன். அது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஊபர் போட்டிருக்கேன். ஊபருக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். போய் தான் பார்க்கணும். நீ இஷ்டானா இஷ்டம்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ அங்கே போய் பார்ப்போம். பாய். இப்போ நான் வந்து ஊபர் புக் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ போல் வித்தியாசம். யா செம்ம பிக்கப் போகுது. எலக்ட்ரிக் ஆட்டோ. இது ஹைதராபாத்தா ஊட்டியானே தெரியல, அவ்வளோ குளிர் இருக்குது. செம்ம குளிர். எலக்ட்ரிக் ஆட்டோ வர சும்மா இழிச்சிட்டு போகுது. ஆட்டோ செம்மையாக இருக்குது. எலக்ட்ரிக் ஆட்டோ ஃபாரின்ல இருந்துல இது கையில். ஓகே, தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட் இஷ்டான்ட்டு ஏதோ பயங்கர கிராண்டாக இருக்குது பார்த்தா. ஆனால் வெஜிடேரியன் ஹைஃபையாக இருக்குது ரெஸ்டாரண்ட் பார்த்தா. உள்ளே போனோம், வெயிட் பண்ணிட்டு அப்பா அம்மா வரதுக்காக. இது செலிப்ரிட்டிலாம் செமையாக இருக்குது. உள்ள மெனு போல் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது வெஜ்ஜில். இந்தமாரி ஒரு கதக்களி மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. 3 இருக்குது இந்த பேஸு. நல்லா இருக்கு. கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டேன். ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. காலிலாம் பண்ணுவோம் 340, 360. சவுத் இந்தியன் ஸ்பெஷலாக 440, 460. நல்லா இருக்கு. தோசை பிளேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இத்தனை வகை தோசை வருமா. ப்ளைன் மசாலா, ஆனியன், கீ, காரம், மைசூர். 250 ஆகும். சூப்பு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தட்டி இட்லி, இன்னும் சில ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சென்னை கிளம்புறாங்க 5 o'clock ட்ரெயின். இந்த பயங்கரமான இந்த ட்ரெயின் மட்டும் கேன்சல் ஆகும். வந்துருச்சு. நடுவில் சட்னிலாம் போட்டுருக்காங்க. தட்டி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா டேஸ்ட்டு. சாம்பார் ரொம்ப இனிப்பாக இருக்குது. அப்புறம் இந்த பொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் போட்டுருக்காங்க. ஓகே. அப்புறம் சட்னிலாம் ஆந்திரா டேஸ்ட்டு. அப்படியே தேங்காய்க்கு பதிலாக நம்ம கடலை போட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, வேறு கடலை போட்டு பண்ணியிருக்காங்க சட்னிலாம். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் உடுப்பி உப்பு காரில் சாப்பிடணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இனிப்பு சட்னி இனிப்பாக வாண்டர்லஸ்ட்ன்ற ஒரு பிளேஸ் வருவோம். எந்த ஏரியான்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சப்பாப்பில் வந்து சும்மா பப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாரும். चॉकलेट ट्रफल का टैग निकालना। चॉकलेट ट्रफल टैग அவங்க வந்து கேக்ஸ்லாம் பண்ணுறது இங்கே இருந்து தெரியுது. டிரான்ஸ்பரண்ட்டாக விண்டோ இருக்காது. கொரியன் பண்ணு ஃபேமஸான பண்ணு இருக்குது. அது ஒரு கேக் பண்ணுவாங்க. Basque one cheese cake. அப்படியே வச்சு இங்கே படிச்சுட்டே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாஸ்க்யூ ஒன் சீஸ் கேக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் கேரமல் பனானா பை, ஆப்பிள் பை, நிட்டல்லா ப்ரௌனி, மினி கப் கேக்ஸ், காஃபியும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கோம். அந்த
பேக்கரியில் பார்த்தீங்கன்னா கொரியன் பன் வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பேஸ்ட்ரியும் வாங்கியிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னேச் அண்ட் கார்ன் உள்ளே இருக்குமா. ஸ்பின்னேச்னா கீரை மாதிரி உள்ளே இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. ஸ்பினாச். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து சீஸ் ஃபில்டு ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து சாப்பிடல. அந்த ஸ்பினாச் வந்து சாப்பிட்டேன். சீஸ் பன் வந்து ஃபுல் பண்ணு இவ்வளோ தான் இருக்குது, சாப்பிட்டேன். பாதாம் கொரியன் வந்து ஏதோ சீஸ் ஃபில்டு இது வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்குது எல்லாமே அந்த பேக்கரியில். ஹசான் டைரி அண்ட் கேக்கில் ஏற்கனவே போய் மலாய் பன் சாப்பிட்ருந்தேன். உள்ளே வந்து இந்த பால் கோவாங்க வச்சுருக்காங்க, வாடமன். அது நல்லாயிருக்கு. ட்ரெயினுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு ட்ரெயினுக்கு இருக்குது. ட்ரெயினில் போய் சாப்பிட்லான்னு இருக்கேன். ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கு. பாலாடை நடுவில் வச்சு கொடுத்துட்றாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு சென்னை. அவ்வளோதான் முடிஞ்ச ஹைதராபாத் ட்ரிப்பு. கச்சிக்கோட்டையில் போகிறேன். பாய்.